திரைத்துறையில் 33 ஆண்டுகளை கடந்து கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் சிம்மாசனமிட்டவர் நடிகர் அஜித் குமார். தற்போது அவர் தனது மற்றொரு பேரார்வமான உலகமான மோட்டார் பந்தயத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார். மிச்சலின் 26 மணி நேர பார்சிலோனா 2025 கிரெவாண்டிக் பந்தயத்தில் பங்கேற்கிறார். இது வெறும் ஒரு பந்தயம் மட்டுமல்ல, அஜித் குமாரின் நீண்டகால கனவின் தொடர்ச்சி. சகிப்புத்தன்மை பந்தய வடிவத்தில் அவர் தனது திறமையை நிரூபிக்கிறார். இது இந்திய திரையுலகின் பெருமையை உலக அரங்கில் நிலைநாட்டும் ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. இந்தியா டுடேவின் அக்ஷிதா நந்தகோபால் உடனான நேர்காணலில் அஜித் குமார் தனது அடுத்த பந்தயத் தொடரில் இந்திய சினிமாவை முன்னிறுத்தப் போவதாக அறிவித்தார். இந்திய சினிமா உலகின் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் என்ற வாசகம் 20க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் அவரது காரில் இடம்பெறும். இது ஒரு அற்புதமான முயற்சி. உலகெங்கிலும் உள்ள ரசிகர்கள் பந்தயங்களை காண வருவதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்றார். பொழுதுபோக்கும் விளையாட்டும் கைகோர்த்துச் செல்கின்றன என்பதை அவர் அழுத்தமாக பதிவு செய்தார். கோவிட் காலத்தில் மக்கள் மனநலத்துடன் இருக்க இவை இரண்டும் உதவின. இந்திய திரையுலகிலும் குறிப்பாக தமிழ் திரையுலகிலும் ஒரு பகுதியாக இருப்பதில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறேன் என்று அஜித் குமார் குறிப்பிட்டார். 33 ஆண்டுகளாக இந்த துறையில் இருப்பதால்தான் இந்த பந்தய கனவுகளை தொடர முடிகிறது. ரசிகர்களின் அன்பும் நன்மதிப்பும் இதற்கு முக்கிய காரணம். கடந்த 8 மாதங்களாக நான் பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளேன். மற்ற ஓட்டுநர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் பலர் இந்திய சினிமாவை பற்றி அறிய ஆர்வம் காட்டினர். இது இந்திய சினிமாவின் உலகளாவிய ஈர்ப்பை எடுத்துக்காட்டுகிறது. அஜித் குமார் ரேசிங் கம்பெனி என்ற பெயருக்கு அருகில் இந்திய மூவர்ணக் கொடியை கண்டபோது எப்படி உணர்ந்தீர்கள் என்று கேட்டபோது அவர் மிகவும் பணிவுடன் பதிலளித்தார். நான் மிகவும் நேசிக்கும் ஒன்றை தொடர்கிறேன். நான் இந்த விளையாட்டுக்காக ஏதோ செய்கிறேன் என்று தற்பெருமை பேச விரும்பவில்லை. நான் மிகவும் நேசிக்கும் ஒன்றை செய்கிறேன். இதன் மூலம் மக்கள் இந்த விளையாட்டை பின்தொடரத் தொடங்கினால் அது விளையாட்டுக்கு நல்லது. இது அவரது தன்னடக்கத்தையும் விளையாட்டு மீதான உண்மையான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. மூவர்ணக் கொடியை பற்றி நீங்கள் குறிப்பிட்டதால் நரேன் கார்த்திகேயன், கருண் சந்தோக், ஜஹான் தர்வாலா, குஷ் மைனி போன்றோர் பல்வேறு தொடர்களில் இந்திய கொடியை மேடைகளில் ஏற்றியுள்ளனர். நான் முதலாள் அல்ல என்று அஜித் குமார் பெருமையுடன் கூறினார். பந்தயக் களத்திலோ அல்லது மேடையிலோ இந்திய மூவர்ணக் கொடியை காண்பது ஒரு அற்புதமான உணர்வு. இது இந்திய மோட்டார் பந்தயத்தின் வளமான பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. 2007ஆம் ஆண்டு வெளியான வீரம் திரைப்படத்தில் அஜித்தின் சக நடிகராக இருந்த சுஹைல் சந்தோக் கருண் சந்தோக்கின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித் குமாரின் இந்த பயணம் வெறும் பந்தய வெற்றிகளைத் தாண்டி இந்திய சினிமாவின் பெருமையையும் இளைஞர்களின் கனவுகளையும் உலக அரங்கில் எடுத்துச் செல்கிறது. அவரது அர்ப்பணிப்பும் தன்னடக்கமும் இந்திய திரையுலகிற்கும் விளையாட்டு உலகிற்கும் ஒரு உத்வேகமாக அமைகிறது. இது ஒரு நடிகர், ஒரு பந்தய வீரர் என்பதைத் தாண்டி ஒரு தேசத்தின் பெருமையை உலகறியச் செய்யும் ஒரு தூதுவரின் பயணம். அவரது ஒவ்வொரு அடியும் இந்திய கனவுகளின் பிரதிபலிப்பாக ஒளிர்கிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.